ஹலோ பசங்களா, நம்ம இந்த கிளாஸ்ல எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, கிராஃப் இந்த சாப்டர்ல எதெல்லாம் இருக்கோ இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துடலாம். நம்ம ஃபார்முலாவோட அது டிரைவும் பண்ணி காட்டுறேன். தென் வந்து நம்ம இது டி ப்ரோக்லி ஈக்குவேஷன்ஸ் அதை பத்தி நம்ம பார்ப்போம். தென் வந்து ஃபோட்டான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள டேரக்டா போயிடலாம். ஓகே, கிராஃப் யூ நீட் டு நோ. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் இருக்கு. இது என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து ஒய் ஆக்சஸ்லயும் ஃப்ரீக்வன்சி வந்து இது எக்ஸ் ஆக்சஸ்லயும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் இங்க எழுதட்டும். ஆ நான் இதை இங்க எழுதுறேன். இதோட டெரிவேஷனை இவி இஸ் ஈக்குவல் டு, இதுதான் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ மைனஸ் மியூ நாட். இது வந்து நீங்க இது போன இது வீடியோஸ்லயே பார்த்துருப்பீங்க. ஓகே, இதை வச்சுதான் இப்போ இதை டிரைவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ வந்து கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 5 எலக்ட்ரான் வோல்ட்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இஸ் ஈக்குவல் டு 5 வோல்ட். இது வந்து நான் போன கிளாஸ்லயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் வந்து நம்ம இங்க வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்படின்னா இப்போ எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ மைனஸ் ஹெச் மியூ நாட். ஹெச் மியூ நாட்னு சொல்றது என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன். இது ஒர்க் ஃபங்க்ஷன் தான் இந்த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த எலக்ட்ரான் டு கெட் ரிலீஸ்டு. அந்த எனர்ஜி இருந்தால் தான் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து ஜஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஸ்டேட்டுக்கு வந்து வரும். ஸோ அது வந்து நமக்கு வேணும். அதுதான் வந்து ஃபைன்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ மைனஸ் 5. இப்போ வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மியூ பை இ மைனஸ் 5 பை இ. இதான் நமக்கு கடைசியா வந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இதை வந்து ஒரு நிமிஷம். இப்போ இது வந்து நீங்க வந்து y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இதை வந்து இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா, இப்போ நமக்கு y ஆக்சஸ்ல என்ன இருக்கு? மியூ v இருக்கு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கரெக்டா? இப்போ ஹெச் மியூ பை இ, அதுதான் எம்எக்ஸ் இடத்துல இருக்கு. அப்புறம் எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் இடத்துல வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன் நம்ம என்ன வரைய போறோமோ அதோடது வந்து என்னவா இருக்கும்? ஹெச் பை இது ஈயா தானே இருக்கும் ஸ்லோப்பு. கிராஃப்ல இருக்கா? கரெக்ட். இப்போ தென் நம்ம லாஜிக்கலி பார்த்தாலும் கூட நம்ம வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேணும்னா நம்ம ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சியை தாண்டி இருந்தாதான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். இப்போதே வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி இந்த வி மியூ நாட்டுக்கு வந்து இங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானே ரிலீஸ் ஆகாது. ஸோ இது எலக்ட்ரானே ரிலீஸ் ஆகாத போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். நம்ம வந்து இது போன கிராஃப்ஸ்லயே நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஓகே, இப்போ அப்படின்னா வந்து மியூ நாட்ல இருந்து தான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கணும். அதுவும் ஸ்லோப் வந்து ஹெச் பை இ. இப்போ இதை வந்து பிளஸ் சின்னு இருக்குல்ல, சின்னு சொல்றது வந்து ஒய் இன்டர்செப்ட். இப்போ வந்து ஒய் இன்டர்செக்ட்ஸ் இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் 5 பை இன்னு இருக்கா? ஸோ அதனால இங்க வந்து நம்ம இதை வந்து ப்ரொக்ளூட் பண்ணி மைனஸ் 5 பை இ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டாங்க. இதுதான் இந்த கிராஃபோட டெரிவேஷன். ஸோ அப்படி இந்த கிராஃபுக்கு நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து இது என்ன இருக்கு இங்க? கைனட்டிக் எனர்ஜியை வந்து ஒய் ஆக்சஸ்லயும் தென் ஃப்ரீக்வன்சியை வந்து எக்ஸ் ஆக்சஸ்லயும் போட்டிருக்காங்க. ஸோ இவிக்கு பதிலாக கேஇன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு பண்ணோம்னா கேஇ இஸ் ஈக்குவல் டு ஹெச் வியூ மைனஸ் 5, அவ்வளவுதான், அளவே தான். ஸோ இப்போ வந்து இப்போ ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஹெச்எம் இருக்கும், அவ்வளவுதான். தென் இது ஒய் இன்டர்செப்ட் என்னவா இருக்கும்? மைனஸ் 5 இருக்கும், கரெக்டா? தென் கைனடிக் எனர்ஜி ஒய் ஆக்சஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். இது செகண்ட் கிராஃபோட டெரிவேஷன் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வச்சே பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் கிராஃப் பார்ப்போம். தேர்ட் கிராஃப் எப்படி இருக்கு? போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒய் ஆக்சஸ்ல இருக்கு. ஓகே, ஃப்ரீக்வன்சி வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு. இது வந்து டெரிவேஷன் நம்ம லாஜிக்கலா தான் பார்க்க போறோம்.
என்னன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஃப்ரீக்வன்சி, இட் டிபெண்ட் அப்பான் இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனாதான் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ எலக்ட்ரானே ரிலீஸ் ஆகலன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ எலக்ட்ரான் ரிலீஸ் எதுக்கு மேல எந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேல ஆகும்? மியூ நாட், சாரி, மியூ நாட்டுக்கு மேல தான் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேல தான் வந்து இதை வந்து த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேல தான் வந்து எலக்ட்ரானே ரிலீஸ் ஆகும். தென் இப்போ ஃப்ரீக்வன்சி ஏற ஏற வந்து போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஏன்னா இன்டென்சிட்டியில தான் வந்து போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. நாட் ஃப்ரீக்வன்சி. இந்த லாஜிக் வச்சு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து வந்துடும். இப்போ வந்து லைக் மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர்ல வந்து ஜஸ்ட் இது மாதிரி கேட்டு இருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, டிபெண்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி நாட் ஆன், டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி நாட் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ அப்படியே நீங்க ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு வந்தீங்கன்னா ஆப்போசிட் கேஸ். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு டிபெண்டே ஆகாது. இன்டென்சிட்டி ஜீரோவா இருந்தாலுமே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து மியூ நாட் இதை ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் இருக்கும். திரும்பி இன்டென்சிட்டி வந்து 0.001 இருந்தாலுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்குமே எந்த வித்தியாசமுமே இல்லை. ஸோ இங்க நீங்க கேட்கலாம், இங்க வந்து நீங்க மியூ நாட்னு இருக்கு, சாரி, இங்க இருந்து நம்ம இந்த மியூ நாட்ல இருந்து ஆரம்பிக்கிறோமே, ஏன் இங்க வந்து இங்க இருந்து சம்திங் எங்கேயும் ஆரம்பிக்கல, இன்டென்சிட்டி ஒரு மினிமம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டென்சிட்டி ஜஸ்ட் வந்து ஜீரோக்கு கொஞ்சம் அபவா இருந்தா பரவாயில்ல. நம்ம இப்போ இந்த கிராஃபை ரொம்ப ஜூமின் பண்ணி பார்த்தாலுமே வந்து அந்த ஒய் ஆக்சஸ்ல கரெக்டா ஹிட் ஆகிற மாதிரி இருக்காது. ஓகே, இருந்தாலுமே வந்து லைக் நம்ம ஒரு இருந்தாலுமே இவ்வளோ பாயிண்ட் விட்டாலுமே இந்த பாயிண்ட்டுக்குள்ளாரே எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும்? 0.00000000001க்கும் இதுக்குள்ளதான் இருக்கும். திரும்பி அதுக்கும் கீழே இருக்கிற வேல்யூ இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ ஜீரோ மட்டும்தான் நம்ம இன்டென்சிட்டி இருக்க முடியாது தவிர்த்து, திரும்பி வந்து அதுக்கு எவ்வளோ கீழே வேல்யூ இருந்தாலுமே வந்து ஃபைன் தான். அதனாலதான் வந்து நம்ம இது இன்டென்சிட்டி வந்து ரொம்ப க்ளோஸ் டு அந்த ஒய் ஆக்சஸ்ல இருந்தே வர்ற மாதிரி டச்சா வர மாதிரியே நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ அதனால ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து இது டஸ் நாட் டிபெண்ட் அப்போ நீ இது ஃப்ரீ இது இன்டென்சிட்டி. அவ்வளோதான். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். நம்ம இப்போ வந்து நம்ம ஃபோட்டான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான். ஓகே, ஃபோட்டானோட ப்ராப்பர்ட்டி நான் வந்து முன்னாடியே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ நான் சொல்றேன். என்னென்ன இன்டராக்ஷன் ஆஃப் ரேடியேஷன் இஸ் மேட்டர் ரேடியேஷன். ஓகே, மேரப் ஆஃப் பார்ட்டிகல் கால்ட் அஸ் ஃபோட்டான். இப்போ வந்து நம்ம ஒரு லைட் வந்து ஹிட் ஆகுது, இது வந்து நம்ம சம்திங் ஹிட் ஆகுறதுனால தான் வந்து எலக்ட்ரான் இருந்து ரிலீஸ் ஆகுது. இந்த சம்திங் வந்து இதை வந்து ஃபோட்டான்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஃபோட்டான் டிராவல்ஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ தான் மீட்டர் பர் செகண்ட் தான் இதோட ஸ்பீடு. ஓகே, கேட்டா ஜீரோ ரெஸ்ட் மாஸ். ரெஸ்ட் மாஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது ரெஸ்ட்ல இருக்கும் போது v = 0ல இருக்கும் போது இதோட கேஜி, இதுதான் வந்து வெயிட் மிஷின் வச்சுக்கோங்க, இது வந்து 0 கேஜின்னு காட்டும். இப்போ அதே ஆப்ஜெக்ட் வந்து சம் வெலாசிட்டி வீல மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா இது இது வெயிட் காட்டும், சம்திங் 0.000000001 கேஜி கூட காட்டலாம், இல்ல ரொம்ப கம்மியான வெயிட் கூட காட்டலாம், பட் காட்டும். நம்ம ரெஸ்ட்ல இருந்து இதோட வெயிட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணும் போது வந்து கரெக்டா மூவ் ஆயிட்டு இருக்கும் போதே இந்த இந்த வெயிட் மிஷின் மூவ் ஆயிட்டு இருக்கணும், அப்பதான் மெஷர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் போது இதுக்கு சடனா வந்து ஒரு இது இது வந்துருது, என்னது, கேஜி மாஸ் வந்துருது. அதுதான் வந்து நம்ம சொல்லுவாங்க, லைக் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கும் போது இது அதுக்கு வந்து திடீர்னு வந்து வெயிட் வந்துடும். அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா வந்து எயின்ஸ்டைன்ஸ் ஃபார்முலா வச்சு சொல்றாங்க, E = mc². இப்போ வந்து ஒரு எனர்ஜி வந்து சம்திங் அந்த இது மூவிங் பார்ட்டிகல் இருக்கு, தென் இது அதே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல மூவ் ஆச்சுன்னா எம்னு சொல்ற மாஸ் வந்து அது வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மாஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா லைக் இது வந்து செம ஸ்பெஷல் கேஸ். இது வந்து லைக் பிசிக்ஸ்னாலேயே வந்து அதுக்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல.
பட் ப்ராக்டிக்கலி நம்ம பண்ணி பார்க்கும்போது வந்து இது நடந்துருச்சு எப்படியோ. ஓகே. அதனால வந்து இது வந்து அதனால குவாண்டம் பிசிக்ஸ் வந்து ஒரு சாதா பிசிக்ஸோட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அண்ட் ரொம்ப இது இது குழப்பமாவும் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு வந்து எம்சி ஸ்கொயர்ல வச்சு இப்போ அதே வந்து இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்ல மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா எம்சி ஸ்கொயர் வச்சு நம்ம எனர்ஜி ஆஃப் தட் இது மூவிங் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு மாஸ் ஆஃப் தட் மூவிங் பார்ட்டிகல் அட் தட் ஸ்பீட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெஸ்ட் மாஸ் ஜீரோனா வந்து இப்போ அதை இந்த பார்ட்டிக்கல் அதே நீங்க வந்து நிப்பாட்டி நீ வந்து உன்னோட வெயிட் வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா அதோட வெயிட் வந்து ஜீரோவா இருக்கும். மாஸ் வந்து ரெஸ்ட் மாஸ்ன்னு சொல்றது. ஓகே. இனிஷியல் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் இஸ் given by ஓகே சாரி இனர்ஷியல் மாஸ். ஓகே. இதுதான் வந்து இப்போ சொல்றாங்க. ஸோ இந்த எம் இஸ் ஈக்குவல் டு இ பை சி ஸ்கொயர் அதை இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு சொன்னேன். இன்னு சொல்றது என்னது ஹெச் மியூ பை சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மியூ எப்படி எழுதலாம்? ஹெச் சி பை லாம்டான்னு எழுதலாமா? சி ஸ்கொயர் அதாவது சி கேன்சல் ஆயிரும். ஹெச் பை லாம்டா சி அதான் வந்து இங்க எழுதியிருக்காங்க. இது வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோட்டான் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ வந்து ஃபோட்டான் வந்து இப்போ வந்து சும்மா ஜிக்ஸாக்கா இப்படி 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 எல்லாம் போகாது. இப்போ ஃபோட்டான் இப்படி இருக்குன்னா ஃபோட்டான் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகும். அதான் வந்து சொல்றாங்க. ஓகே. Irrespective of intensity of radiation, all the photons of a particular frequency mu has the same energy of h mu. ஓகே. அண்ட் மொமெண்டம் வந்து இவ்வளோதான் இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா ஃபோட்டானோட எனர்ஜியை பத்தி இப்போ டிஸ்கிரைப் பண்றாங்க. அண்ட் மொமெண்டத்தையும் சொல்றாங்க. ஓகே. ஒன்னு ஓகே. என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து சாரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ இன்டென்சிட்டி வந்து இன்டென்சிட்டியோட வந்து இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி, நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்டம். இந்த பின்னு சொல்றது மொமெண்டம். ஓகே. இது இன்டென்சிட்டி எவ்வளோதான் இருந்தாலுமே ஆல் த ஃபோட்டான் வந்து தான் இந்த ஃப்ரீக்வன்சியில தான் டிபெண்ட் ஆயிருக்கும் எனர்ஜி, தென் லாம்டால தான் டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. அதுதான் இந்த 6th பாயிண்ட் சொல்லுது. ஓகே. இது இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். இப்போ எனர்ஜில தான் வந்து இப்போ ஃபோட்டான் வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் டிபெண்ட் அப்பான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு போன பாயிண்ட்ல பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன் என்னன்னா ஃப்ரீக்வன்சி டோன்ட் சேஞ்ச் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர். இது வந்து ரே ஆப்டிக்ஸ்ல என்சிஆர்டில ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நிறைய கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஓகே. இது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் டிபெண்ட் அப்பான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இது ஃபோட்டான் கரெக்ட். ஸோ அதனால வந்து இது வந்து ஒன் மீடியம் டு அனதர் போகும்போது வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாததுனால எனர்ஜியுமே சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான். வேவ் லென்த் ஆஃப் இது ஃபோட்டான் வேவ் லென்த் ஆனால் டிஃபர் ஆகும். ஓகே. வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் சேஞ்சஸ் இன் டிஃபரெண்ட் மீடியம். இது ஃபேக்ட். ஓகே. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டான் இஸ் டிஃபரெண்ட் இன் டிஃபரெண்ட் மீடியம். அப்பனா இப்ப எது மாதிரி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? இப்போ மொமெண்டம் வந்து சேஞ்சஸ் when particle moves from one medium to another. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா வந்து இது மொமெண்டம் சொல்றது என்னது எம்வி. ஸோ இப்போ வந்து மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இன்டைரக்டா நம்மளால சொல்ல முடியும். யா. ஸோ இப்போ வந்து லைக் ஹெச் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பின்னு இருந்ததா? ஸோ இப்போ வந்து இதை வச்சுதான் ஹெச் பை எம்பி. இதுதான் வந்து டி ப்ரோக்லி ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் நான் ஸ்லைட்ல வந்து சொல்றேன். ஏன்னா இப்போ பி இஸ் கோட்டு எம்பின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ லாம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. இப்போ லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி குறையும். ஸோ டிஃப்ரெண்ட் மீடியம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியம். ஸோ இது வந்து லைக் அப்புறம் ப்ரொபோர்ஷனாலிட்டி சொல்றேன். இது வந்து
டிஃப்ரெண்டா இருக்கும்னு இங்க மட்டும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டி ப்ரோக்லி ஈக்குவேஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து இதை பத்தி பார்ப்போம் இன்னும் டீட்டெயிலா. Photon are not deflected by electric and magnetic field. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஏன்னு கேட்கக்கூடாது. ஸோ அப்போனா வந்து ஃபோட்டான் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னு சொல்றாங்க. அது வந்து பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லை, சார்ஜே இல்லை, அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எதுவும் ஷோ பண்ணலன்னு சொல்லிட்டு இதை பாயிண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளோதான் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் இன் இது ஃபோட்டான் பத்தி வந்து எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வேவ் தியரி ஆஃப் பார்ட்டிகல், இது வந்து ஒரு டிஃபரெண்டான டாபிக். இங்க வந்து ஜஸ்ட் 2-3 ஃபார்முலாஸ் பார்ப்போம். இந்த ஃபார்முலாஸ்ல தான் மோஸ்ட்லி லைக் இந்த ஃபார்முலாஸை திரும்பி அந்த ஃபார்முலாஸை கம்பேர் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நம்ம கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ டி ப்ரோக்லி ஹைபோதசிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ டி ப்ரோக்லி ஹைபோதசிஸ் என்ன சொல்லுதுன்னா, மேட்டர் வேவ்னு சொல்லிட்டு இருக்கு. என்னன்னா வேவ் வந்து இருக்கு. இப்போ அது அந்த வேவ்க்கு வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகுறதுனால வந்து ஒரு வேவ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து இப்படி 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 மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்பனா இந்த இது பார்ட்டிகலுக்கு ஒரு மாஸ் இருக்கும். மாஸ் இருக்கிறதுனால இந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகுறதுனால நமக்கு வந்து இது நமக்கு அதுக்கு லாம்டா இருக்கும். அப்புறம் ஏன் வந்து லாம்டான்னு என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கிரஸ்ட் ஆர் ட்ரஃப். ஓகே, அதுதான் வந்து லாம்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு லாம்டா இருக்கும். அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, h/mv, h/pன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இது வந்து எம்னு சொல்றது வந்து மாஸ் ஆஃப் பார்ட்டிகல், pன்னு சொல்றது வெலாசிட்டி ஆஃப் தட் பார்ட்டிகல், லாம்டான்னு சொல்றது வேவ் லென்த் ஆஃப் தட் இது வேவ். பேசிக்கலி இது மட்டும்தான் நமக்கு வந்து இது இந்த டி ப்ரோக்லி ஹைபோதசிஸ்ல இருக்கும். ஸோ இப்போ டி ப்ரோக்லி ஹைபோதசிஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபோட்டான் வந்து இல்லாம சம் ஹைட்ரஜன் இல்ல வந்து சம் அதர் எலக்ட்ரான் இல்ல வேற ஏதாவது ஆல்பா பார்ட்டிகல் இதெல்லாம் வந்து மூவ் ஆகுறதுனால வந்து வேவ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா, அதோட வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி இடத்துல வந்து இந்த கேசஸ் எல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, எலக்ட்ரான், ஹைட்ரஜன், ஆல்பா. ஓகே, இப்போ நம்ம இந்த டி ப்ரோக்லி இது வேவ் லென்த் வந்து நம்ம வேற மாதிரி எழுதலாம். ஓகே, hypothesis the wavelength of a wave associated with moving material particle becomes, அதுதான் நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஓகே, இப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் தெரியும் உங்களுக்கு. இப்போ மேலேயும் கீழே எம்மா மல்டிப்ளை பண்ணுங்க, எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை 2m. எம் ஸ்கொயர் எம்வி என்னது? பி. பி இஸ் ஈக்குவல் டு எம்வி, அதான் மொமெண்டம். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர், பி ஸ்கொயர் பை 2mனு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இதோட கைனடிக் எனர்ஜி. ஸோ அப்போனா 2mke ரூட் ஓவர் இஸ் ஈக்குவல் டு இது மொமெண்டம். ஓகே, இங்கே எழுதினீங்கன்னா தெரியுமான்னு தெரியல, ஜஸ்ட் நான் லைட்டாக தள்ளி எழுதிடுறேன். ஓகே, இது 2mke is equal to இது மொமெண்டம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதலாம்? ஜஸ்ட் லாம்டாவா? ஓகே, இப்படி எழுதலாம். இப்போ பி நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 2mke. ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து இப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை இப்போ வந்து இது மாதிரி எழுதி நம்ம வந்து வேவ் லென்த் கண்டுபிடிக்கலாம். வேவ் லென்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் 2m h/, ரூட் ஓவர் 2mke. இது வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு நம்ம டைரக்ட்லி சம்ஸ் போயிடலாம். ரிலேஷன் பிட்வீன் டி ப்ரோக்லி வேவ் லென்த் லாம்டா அண்ட் டெம்பரேச்சர். அப்பா என்னடா இது, எத்தனை ஃபார்முலா இருக்குன்னு பார்க்காதீங்க, லைக் குட்டி குட்டி ஃபார்முலா, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இது ஃபார்முலா வந்து நீங்கள்
கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்னு ஒரு டாபிக்ல நீங்க பாப்பீங்க. ஓகே, இப்போ வந்து கேன்னு சொல்றது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3/2 kT. கேனா வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்னன்னா ஆர் பை இது அவகாடோ நம்பர். ஸோ இது 1.38 இன்டூ 10⁻⁻23ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதே வந்து டக்குன்னு மறந்துருச்சுன்னா 8.314 டிவைட் பை 6.023 இன்டூ 10⁻23 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் டிவைட் பண்ணீங்கனாலே, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கனாலே 1.38 வந்துடும். இதை தூக்கி மேலே போட்டிங்கன்னா 10⁻⁻23ன்னு வந்துடும். ஃபைன். நான் சும்மா எம் வித் வெலாசிட்டி வி, தென் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம ½ mv², அஃப்கோர்ஸ் தெரியும். ஸோ மொமெண்டம் ஆஃப் தட் பார்ட்டிகல் என்னது? பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு எம்வி, திரும்பி √2mke முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல கேவோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, அது மட்டும் தான் நம்ம இங்கே பண்றோம். பண்றதுனால என்ன வருதுன்னா 2m, திரும்பி வந்து கே இடத்துல 3/2 kTன்னு போடுறோம். கேன்னு சொல்றது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இங்க இருக்கு. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டா? சரி, அதனால இது 3 இன்டூ எம் இன்டூ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்டூ டெம்பரேச்சர் அதோட ரூட் போட்டோம்னா நமக்கு வந்து மொமெண்டம் கிடைச்சிரும். இது வந்து மொமெண்டம். ஓகே, இப்போ மொமெண்டம் கிடைச்சிருச்சுன்னா ஹெச்வைபின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலால வந்து இந்த டினோமினேட்டர்ல நமக்கு போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். டீன்னு சொல்றது வந்து டைம், சாரி டைம் சொல்ல மாதிரி டெம்பரேச்சர். ஓகே, கேன்னு சொல்றது போல்ட்ஸ்மேன் கழிச்சு எம்னு சொல்றது மாஸ் ஆஃப் தட் பார்ட்டிகல். நம்ம எந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகுதோ அதோட மாஸ் வந்து நம்ம எடுத்து போட்டுருவோம். பேசிக்கலி இந்த டாபிக்ல இவ்வளவு ஃபார்முலா தான். நம்ம திரும்பி சம்ஸ் மூலியமா நம்ம நிறைய புரிஞ்சுப்போம். ஓகே, இது வந்து சிபிஎஸ்சி சம் தான். இருந்தாலுமே வந்து ஒரு கான்செப்டுவலான நல்ல சம் தான். Which of the following figure represents the variation of particle momentum of the and the associated de Broglie wavelength? de Broglie wavelength சொன்னாலே lambda is equal to h by p, h by mv அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதிருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ கிராஃப்ல வந்து y ஆக்சஸ்ல p இருக்கு, x ஆக்சஸ்ல லாம்டா இருக்கு. இப்போ கிராஃப் கேட்கறாங்க. ஸோ பேசிக்கலி கிராஃப் கேட்கறாங்க. ஸோ கிராஃப் எப்படி இருக்குது? இப்போ வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பின்னு இருக்குதா? இப்போ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னன்னா x is equal to 1 by y இல்லை y is equal to 1 by x இந்த மாதிரி சம்திங் இருந்துச்சுனாலே கிராஃப் வந்து இப்படி வரும் ஹைபர்போலிக்கா. ஓகே, இது வந்து பட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இ பவர் எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ வந்து இது ஃபிளாட்டா டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருந்திருக்கும் அந்த கிராஃபுக்கு. இப்போ அதே ஸ்ட்ரைட்டா போகுதுன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். இது வந்து y is equal to mx plus c. இந்த m இதுல வந்து ஸ்லோப் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஃப் வரும். ஸோ ஹெச் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பின்னு இருக்கு. ஸோ லாம்டா வந்து எக்ஸ்ன்னு நீங்க மெஷர் பண்ணிட்டு இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு சம்திங் சின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா கிராஃப் வந்து ஹைபர்போலிக்கா இருக்கும். ஸோ கீழே குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ பி ஆன்சர் தான் வந்து இதுக்கு ஆப்ஷன். இது வந்து சிபிஎஸ்சியில கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கிராஃப் வரைய தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஈஸியாக பண்ணியிருக்கலாம், ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் வச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ண ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இது நம்ம ரேஷியோ மட்டும் எடுக்கிற மாதிரி வரும். ஓகே ஓகே, நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் ஓகே and that of alpha particle are 4 electron and 1 electron 4 electron volt and 1 electron volt respectively. Okay, kinetic energy of இது proton first எழுதுவோம். 4 electron volt. Kinetic energy of alpha particle 1 electron volt. Okay, the ratio of de Broglie wavelength associated with them. Okay, lambda is equal to h by p, h by mv. நம்ம இப்போ திரும்பி ஃபார்முலா பார்த்தோம், h by √2mke. இதெல்லாம் ஃபார்முலாஸா? தென் வந்து இந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் இருந்தாலுமே நான் ஹிண்ட்டுக்கு இங்க வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆல்பா பார்ட்டிகல்னு சொல்றது வந்து இது 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான். ஓகே, 4 ஆல்பா பார்ட்டிகல் 2 இப்படிதான் வந்து வரும். லைக் இது நியூக்ளியர் பிசிக்ஸ் எல்லாம் நீங்க படிப்பீங்க. இது வந்து லைக் 4 இது 4 தான் வந்து இதோட மாஸ். 2 வந்து எலக்ட்ரான் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஹீலியம்.
ஓகே, புரோட்டான் சொல்றது ஜஸ்ட் ஒரு இது புரோட்டான் மட்டும் இருக்கும். அதோட மாஸ் வந்து 1.6 இன்டூ 10 பவர் -27, 1.67 இன்டூ -27 கேஜின்னு இருக்கும். இது வந்து 4 டைம்ஸ் ஆஃப் தட்னு இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து இது மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் இஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான். இதை நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, lambda of the ratio of d Broglie wavelength associated with it proton, lambda of proton by lambda of இது என்னது alpha particle is equal to h by root over 2m. புரோட்டானோட மாஸ் வந்து ஜஸ்ட் pm mpன்னு போட்டுக்கலாம். கைனடிக் எனர்ஜி வந்து 4 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஃபைன். h by root over 2 into 4 times of mass of proton into 1 electron volt. Okay, h cancel ஆயிரும், 2 cancel ஆயிரும், mp cancel ஆயிரும், electron volt cancel ஆயிரும், 4 cancel out ஆயிரும். So lambda p by lambda alpha is equal to 1 by 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு கேட்டிருக்காங்க. இதான் டி ப்ராப்ளி வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் வித் பை டி ப்ராப்ளி வேவ்லென்த் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 1:1. நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் எல்லா மாடல் ஆஃப் சம்ஸும் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ அது வரைக்கும் பாய் பாய்.